அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமோதம் பார்க்க போறோம். அது வேற லெவல். இன்னைக்கு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது அந்த சாமுண்டீஸ்வரி ரூட்ல போய் நம்ம கார்த்திகை அடிச்சாரு பார்க்கணும். அதாவது ரேவதிக்கு நம்ம கார்த்திகை வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாரு. அந்த வீட்டுல உள்ள எல்லாருமே அதிர்ச்சியாகி போய் நிக்கிறாங்க. நம்ம ரேவதி கார்த்திகா இப்படி பண்ணது அப்படின்னு அதிர்ச்சியாகி போய் நிக்கிறாங்க. அது சூப்பரா இருக்கு. அதான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி எப்படியாவது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி 2 பேருக்கும் டைவர்ஸை வாங்கி பிரிச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு வக்கீல வீட்டுக்கு வர சொல்றாங்க. அப்போ நம்ம ரேவதியை கூட்டு வர சொன்னோன்னே ரேவதியை கூட்டு வராங்க. எதுக்குமா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு வக்கீல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நின்று ரேவதி சொல்றேன் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. அப்போ வெளியே ஒரு தபால்காரர் வராரு. அப்போ மயில போய் அது என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மயில் அந்த தபாலை வாங்கிட்டு அந்த தபாலை பிரிச்சு பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு அப்படின்ட்டு சகலதான் இதை அனுப்பியிருக்காரு மாமா அப்படின்ட்டு நம்ம ராஜராஜன் சொல்றாரு. அதை கேட்டு எல்லாரும் சாக்கு ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சாமுண்டீஸ்வரியும் சாக்கு ஆகுறா. நம்ம தான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும்னு நினைச்சோம், இதுக்கு அவனே முன்ன கட்டி முந்திக்கிட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் அப்படின்ட்டு சந்திரா சாமுண்டீஸ்வர்ட்ட கேட்கறாங்க. சூப்பரா இருக்கு. நம்ம ரேவதியும் குழம்பி போய் நிக்கிறாங்க. அதாவது கார்த்திகை எப்படி இப்படி பண்ணாரு, அவர் இப்படி பண்ணமாட்டாரு, அப்ப இதுல ஏதோ ஒரு திட்டம் இருக்கு அப்படின்ட்டு நம்ம கார்த்திகை போன் அடிச்சு கேட்கறாங்க. நம்ம ரேவதி சூப்பரா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.